இப்போ வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வந்து சட்டி காஞ்சிருக்கு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. சீரகம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு, கடுகும் சீரகமும். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இடிச்சதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீ மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன், கரம் மசாலா, அப்புறம் வந்து கலருக்கு வந்து காஷ்மீரி பொடி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு இப்போ இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பிரியாணி ஸ்மெல் அடிக்கும். பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படியே சாதம் போட்டு கலர்றது தான். இப்போ வந்து நல்லா எண்ணெய் ஊரெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைம் வந்து சாதத்தை போட்டு கலரிக்கணும். போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி எடுத்து காட்டுறேன். சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக ரெடி ஆயிரும். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைய வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.